அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இலகுவாக, அதாவது சுலபமாக இந்த நிலவின் கலைகளை நம்ம வரையறது, எப்படி இலகுவா ஞாபகம் வைத்துக் கொள்றது அப்படின்றத உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். கடந்த பாடத்துல நான் உங்களுக்கு ஒரு நம்பர் சொன்னேன். அந்த நம்பரை முதல்ல நம்ம என்ன செய்யணும், எழுதி கொள்ளணும். சரியா மாணவர்களே? முதல்ல நம்ம அந்த நம்பரை எழுதி கொள்வோம். சரிங்களா? ஓகே, என்ன நம்பரு? 1, சரிங்களா? 1, 2, 4, 4, 3, 3, 4, 5, 3. சரிங்களா? 1, 2, 4, 4, 3, 3, 4, 5, 3. சரி மாணவர்களே, முதலாவதாக லெட்ஸ் இங்க சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகே, சூரியன் இங்க இருந்தா இந்த சூரியனுக்கு பக்கத்திலேயே கண்டிப்பா என்ன வரணும்? புது நிலவு என்ற சொல்லக்கூடிய அமாவாசை. சோ இங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்தாண்ட பௌர்ணமி நிலவை வரைஞ்சுக்கணும். சரிங்களா? முழு நிலவு, இத பௌர்ணமின்னு சொல்லுவோம். சூரியன் இங்க இருந்தா இங்க சி போட்டு இப்படி போட்டுக்கணும், கீழே டி போடணும். சரிங்களா? அப்ப இது அரைநிலா, இதுவும் அரைநிலா. இந்த அரைநிலா பாத்தீங்கன்னா இந்த வட்டத்துல தானே இருக்கு. அப்ப இங்க நம்ம பிறை வரையும் போது இப்படி வரையணும், பிறை. சரிங்களா? அதே போல இங்க இப்படி பிறை. சரியா மாணவர்களே? இப்ப முடிஞ்சது. இப்ப இந்தாண்ட இங்க வரையும் போது வளர்பிறை. அப்ப இங்க வளர்பிறை வரையும் போது நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப சுலபமாக முதல்ல ஒரு வட்டத்தை போட்டுக்கணும் இப்படி. சரிங்களா? வட்டத்தை போட்டு இந்த பகுதியில இப்படி கொஞ்சோண்டு கருமையாக்கணும். சரிங்களா? இப்படி கருமையாக்கப்படும் பொழுது இது வளர்பிறை. அதே போல இந்த பக்கத்து நீங்க ஒரு வட்டத்தை போட்டு, இந்த பகுதி தானே இருளாக இருக்கு. அப்ப இந்த பகுதியில நம்ம என்ன செய்யணும்? ஒரு பிறை வரைஞ்சிட்டு இதையும் நம்ம கருமையாக்கி கொள்ள வேண்டும். சரிங்களா? சோ இது புது நிலவு, இது பிறை, அரைநில, வளர்பிறை, பௌர்ணமி. இங்க தேய்பிறை, அரைநிலா, பிறை, பௌர்ணமி. சரிங்களா? இது ஒரு சுற்று. சரிங்களா? எப்படி எந்த நாள்ல எது இருக்கும் அப்படின்றத ஞாபகத்துல வைத்துக் கொள்றது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இங்க இருக்கிற 1 இங்க எழுதிடணும். 1. அடுத்து 1ம் 2ம் சேர்த்தா எத்தனை? 3. இங்க எழுதி கொள்ளணும், 3. அடுத்து 3ம் 4ம் சேர்த்தா எவ்வளோ? 7. இங்க எழுதி கொள்ளணும். 7 கூட்டல் 4 எவ்வளோ? 11. இங்க எழுதி கொள்ளணும். 11 கூட்டல் 3 எவ்வளோ? 14. இங்க எழுதி கொள்ளணும். 14 கூட்டல் 3 எவ்வளோ? 17. இங்க எழுதி கொள்ளணும். அடுத்து 17 கூட்டல் 4 எவ்வளோ? 21. இங்க எழுதி கொள்ளணும். 21 கூட்டல் 5 எவ்வளோ? 26. சரிங்களா? அப்ப இங்க 3 இருக்கு இல்லையா? அப்ப 26 கூட இன்னொரு 3 சேர்த்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 29. சரிங்களா? இப்ப நம்ம போடுவோம். இங்க முதல் நாள், இங்க 3வது நாள். அப்பனா 1வது நாள்ல இருந்து 2வது நாள் வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? புது நிலவு, அமாவாசை. சரிங்களா? 3 இங்க 7. அப்பனா இங்க 3ல இருந்து 6வது நாள், 3வதுல இருந்து 6வது நாள் வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? பிறை நிலா. இங்க 7, இங்க 11. அப்படின்னா இங்க 7வது நாள்ல இருந்து 10வது நாள் வரைக்கும் நம்மளுக்கு அரை நிலா இந்த வடிவத்துல நம்மளுக்கு தெரியும். இங்க 11வது நாள்ல இருந்து 13வது நாள் வரைக்கும் நம்மளுக்கு வளர்பிறை தெரியும். சரிங்களா? அடுத்து 14வது நாள்ல இருந்து 16வது நாள் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி தெரியும். அடுத்து 17வது நாள்ல இருந்து 20வது நாள் வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்னா தேய்பிறை தெரியும். அப்ப 20வது நாள். இங்க 21வது நாள்ல இருந்து 25வது நாள் வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அரை நிலா தெரியும். அப்புறம் 26ல இருந்து 29வது நாள் வரைக்கும் நம்மளுக்கு பிறை தெரியும். அதற்கப்புறம் திரும்பி நம்மளுக்கு புது நிலவு. சரிங்களா? சரி, அப்ப இந்த 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 வடிவங்கள் வெளிச்சமாக தெரியும். மீதி இருக்கிற வடிவம் எப்படி தெரியும்னா
இருட்டா தெரியும். நம்மளுக்கு இந்த வடிவம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த வடிவம் மட்டும் தான் நமக்கு தெரியும். சரியா மாணவர்களே? இது இலகுவாக நாம் எப்படி இந்த நிலவின் கலைகளை ஞாபகம் வைத்துக் கொள்வது அப்படின்றது நம்ம பார்த்தோம். சரிங்களா? தொடர்ந்து நாம் பார்ப்போம். மாணவர்களே, திரும்பி அந்த எண்கள் சொன்னா இல்லையா, அந்த எண்களை நம்ம வரிசை பிரகாரமா எழுதுவோம். 1 1 2 4 4 3 3 4 5 3. சரிங்களா? முதல்ல நான் வரைஞ்சு காட்டினது வந்து சூரியன் இந்த பக்கத்துல இருக்கு. இப்ப சூரியன் உங்களுடைய வலது புறத்துல இருந்துச்சுன்னா, சூரியன் இங்க வலது புறத்துல இருந்துச்சுன்னா, இந்த சூரியனுக்கு பக்கத்துல கண்டிப்பா என்ன இருக்கணும்? புது நிலவு, அமாவாசை. அப்படின்னா அந்த நாள்ல நமக்கு நிலவு வானத்துல தெரியாது. இங்க புது நிலவு. சரிங்களா? அப்ப இந்த பக்கத்துல என்ன இருக்கும்? பௌர்ணமி. சரிங்களா? அப்ப சூரியன் இங்க இருந்தா சூரியனுக்கு பக்கத்திலே புது நிலவு, இந்தாண்ட பௌர்ணமி. சரிங்களா? சூரியன் இடது புறத்துல இருந்துச்சுன்னா, சூரியன் இடது புறத்துல இருந்துச்சுன்னா சிடி சொல்லியிருப்பேன். அதே இங்க வலது புறத்துல இருந்துச்சுன்னா இங்க என்ன எழுதணும்னா மேல டி டி வடிவம் வரைஞ்சிடணும். சரிங்களா? டி வடிவம், கீழே சி. சரிங்களா? அப்ப அரை நிலா. சரிங்களா? அதே போல இங்க அமாவாசையில இருந்து அரை நிலாக்கு வருதுன்னா முதல்ல அது என்னத்தை கடக்கும்? பிறை நிலாவை கடந்து வரணும். சோ பிறை நிலா வரைஞ்சாச்சு. சோ இந்த ஆண்டையும் பிறை நிலா, ஆனா இந்த வடிவத்துல. இங்க என்ன செய்யணும்? முதல்ல ஒரு வட்டத்தை போட்டுக்கணும், இங்கேயும் ஒரு வட்டத்தை போட்டுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த பகுதி வெளிச்சமா இருக்கு, இந்த பகுதி இருளா இருக்கு அப்படின்னா இங்க இந்த மாதிரி ஒரு பிறை நிலா போட்டு இந்த பக்கத்தை கருமையாக்கி கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்ப இந்த பக்கத்து கருமையா இருக்கிறதுனால இந்த பக்கத்துக்கு பிறை நிலா போட்டு இதை கருமையாக்கி கொள்ள வேண்டும். சரியா மாணவர்களே? சோ அதற்கப்புறம் நம்ம விடுபட்ட இடங்கள்ல இந்த எந்த நாளுன்றத குறிப்பிட போறோம். சரிங்களா? ஒன்னாவது 1 எடுத்து இங்க எழுதிடணும். 1. சரிங்களா? 1 கூட்டல் 2 எவ்வளோ? 3. 3. 3 கூட்டல் 4 எவ்வளோ? 7. 7 கூட்டல் 4 எவ்வளோ? 11. 11 கூட்டல் 3 எவ்வளோ? 14. 14 கூட்டல் 3 எவ்வளோ? 17. 17 கூட்டல் 4 எவ்வளோ? 21. 28 கூட்டல் 5 எவ்வளோ? 26. 26 கூட்டல் 3 எவ்வளோ? 21. சோ இங்க 1ஆவது நாள், இங்க 3ஆவது நாள். அப்படின்னா 1ஆவது நாள்ல இருந்து 2ஆவது நாள் வரைக்கும் நம்மளுக்கு புது நிலவு தோன்றும். அப்ப 3ஆவது நாள்ல இருந்து இங்க 7 இருக்கிறதுனால 7க்கு முன்னாடி உள்ள நம்பர் 6. 3ஆவது நாள்ல இருந்து 6ஆவது நாள் வரைக்கும் நம்மளுக்கு பிறை நிலா தோன்றும், இந்த வடிவத்தில் உள்ள பிறை நிலா. அடுத்து 7ஆவது நாள்ல இருந்து 10ஆவது நாள் வரைக்கும் நம்மளுக்கு என்ன தோன்றும்? அரை நிலவு தோன்றும். 11ஆவது நாள்ல இருந்து 13ஆவது நாளுக்கு நம்மளுக்கு வளர்பிறை தோன்றும். 14ஆவது நாள்ல இருந்து 16ஆவது நாள் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி தெரியும். அடுத்து 17ஆவது நாள்ல இருந்து 20ஆவது நாள் வரைக்கும் நம்மளுக்கு தேய்பிறை தோன்றும். அப்புறம் 21ஆவது நாள்ல இருந்து 25ஆவது நாள் வரைக்கும் நமக்கு அரை நிலா தோன்றும். 26ல இருந்து 29ஆவது நாள் வரைக்கும் நம்மளுக்கு பிறை நிலவு தோன்றும். சரிங்களா? அதன் பிறகு திரும்பி அமாவாசை வந்துடும். அமாவாசையில இருந்து திரும்பி அதனுடைய தொடர்ச்சி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படி இந்த வட்டத்துல. சரிங்களா? சரி மாணவர்களே, இப்ப என்னத்தை ஞாபகம் வச்சுக்கணும்? நீங்க இந்த எண்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1 2 4 4 3 3 4 5 3. சூரியன் இங்க இருந்தா டி சி. சரிங்களா? சூரியன் இந்த பக்கத்துல இருந்தா சி டி. சரிங்களா? இந்த மாதிரி போட்டு நம்ம செய்யணும். சரியா மாணவர்களே? அப்ப இந்த வாரத்திற்கான பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, சூரியன் உங்களுடைய வலது புறத்துல இருந்துச்சுன்னா நிலவின் கலைகள் எப்படி இருக்கும் என்பதை வரைந்து அந்த நாட்களை குறிப்பிடணும். அதே போல சூரியன் வலது புறத்துல இருந்துச்சுன்னா நிலவின் கலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத வரைந்து அந்த நாட்களை குறிப்பிடணும். சரியா மாணவர்களே? நன்றி, வணக்கம்.